நம்ம 2வது நாள் காலையில் ரூம்லேருந்து கிளம்பி இன்றைக்கி நம்ம பார்க்க பிளான் பண்ணியிருக்கிறேன் பானாசூரா அப்படின்ற ஒரு மலையேற்றத்துக்கு தான் கிளம்பி இப்போ போயிட்டுருக்குறோம். டைம் கரெக்டாக 2:30 மணி ஆகுதுங்க. இப்போ ரூமை காலி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் പ്ലേസിലേക്ക് போகிறாங்க. നമ്മളെവിടെ എങ്ങനെയോ എന്തെന്നറിയില്ല, നമ്മൾ ഏതോ ഒരു സ്ഥലത്ത് നിന്ന് ഒരു നിമിഷം ഒന്നിച്ചാകപ്പെട്ട് ഇനി മരിക്കണ കാലം വരെ നമ്മൾ ഏത് ട്രക്കിങ്ങിന് പോയാലും എവിടെ പോവുകയാണെങ്കിലും ഒരു ഫേസ് ഞങ്ങൾ അന്ന് പോകുമ്പോൾ ഒരാൾ ഇന്ന സ്ഥലത്തുണ്ടായിരുന്നു, ഞങ്ങൾ അങ്ങനെയൊക്കെ പോയി എന്ന് എല്ലാ സ്ഥലത്തും പറയട്ടെ. എല്ലാവരെയും ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. നമുക്ക് ഇനിയും എല്ലാ സ്ഥലത്തും വെച്ച് കാണാൻ വേണ്ടി ശ്രമിക്കാം. എല്ലാവരുടെ കുടുംബവും എല്ലാവരും നല്ലതായിട്ടിരിക്കട്ടെ. ഭൂമിയൊക്കെ സുന്ദരമായിരിക്കട്ടെ. അതേമാതിരി നമ്മളെ ലൈഫും സുന്ദരമായിരിക്കട്ടെ. கேரள மாநிலத்தில் வயநாட்டில் இருக்கக்கூடிய மலையேற்றங்கள்லேயே ரொம்பவும் பிரபலமாக இருக்கக்கூடிய செம்பரா பீக், சிங்கேரி ஹில்ஸ், எடக்கல் கேவ்ஸ், பானாசுரா ஹில்ஸ், அப்புறம் கேரள கர்நாடக எல்லையை பிரிக்கக்கூடிய பிரம்மகிரி ஹில்ஸ் மலையேற்றம்னு நாங்கள் 9 பேர் கொண்ட குழு போன 3 நாள் பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வயநாடு ட்ரெக்கிங்கை நாம 3 நாள் பயணம் பண்ணனதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக போடுவாங்க. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பானாசுரா மலையேற்றத்துக்கு நம்ம டீமோட ரெடி ஆகிட்டோம். எல்லாருமே வண்டிக்காக வெயிட்டிங்கு. வண்டி வந்தோடனே கிளம்ப வேண்டியதுதாங்க. வண்டி வந்தாச்சு. அப்படி ஏற போகிறோம். எல்லாம் வண்டியில் ஏறுங்க, ஏறுங்க ஏறுங்க. பானாசுரா ஹில் ட்ரெக்கிங் ஏறுற டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டேங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. ஆனால் டிக்கெட் வந்துட்டு 8 o'clock மேலே தான் ட்ரெக்கிங் வந்துட்டு ஓப்பன்னு போட்டிருக்குறாங்க. பட் நாங்கள் 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். அது வரலையும் இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது வெயிட் பண்ண போகிறோங்க. ஆளுக்கு 800 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நோட்டீஸ் போர்டில் எல்லாமே தெளிவாக ஒட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டுறேன். மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 100 rupees-உம் இந்த ஹில் ட்ரெக்கிங்க்கு 800 rupees-உம் சார்ஜ் பண்ணுறாங்க. மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸை வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரலையும், ஹில் ட்ரெக்கிங்க்கு காலையில் 7 மணிலேருந்து மதியானம் காலையில் 7 மணிலேருந்து காலையில் 11:30 வரலையும் மட்டும்தான் அலௌடுங்க. கரெக்டாக 5:30 மணி ஆகுதுங்க. 7 மணிக்கு தான் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகும். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் கூட வந்தவங்க ரொம்ப பேர் கார்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக அங்கே பாடிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வாங்க அதை போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் 8 மணிக்கு வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இப்போ தான் வந்து டோக்கன் கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடியே வந்தது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. ஏன்னா 38 சீட்டு தான் ஆஃப்லைனில் கிடைக்குங்களாமா. நம்ம முன்னாடியே வந்ததுனால நம்ம கிட்டத்தட்ட 10 பேருங்க நம்ம. அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் 75 பேர் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம்னாலும் நேற்று மாதிரியே நமக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கோம். என்ட்ரி டிக்கெட் நம்ம வாங்கியாச்சு. இப்போ அப்படியே நமக்கு ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. அது வெளியே போற முடியாது. மொத்தமா வந்தா கூட்டமா இருக்கும். ஓகேவா? ஓகே. அவர் போச்சு. அவர் விட തന്നെ ഉണ്ട്. നിങ്ങൾ കോൺഷ്യസ് ട്രാവലേഴ്സ് ആണ്.
கைடு கூட 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம 2 கைடோட நம்ம 10 பேர், அப்புறம் அது போக இன்னொரு 4-5 பேர் சேர்ந்துட்டு மொத்தம் 15 பேருக்கு அந்த 2 கைடு அப்படின்ற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தெளிவாக வந்துட்டு மேலே போகிறதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு கொடுத்துட்டாங்க. மெயினாக அவங்க சொல்கிறது என்னென்னா பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் புக் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நேரத்தில் வந்துடுங்க. நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். 4 மணிக்கு வந்தது எவ்வளோ நல்லது. ஏன்னா வெறும் 38 சீட்டு மட்டும்தான் ஆஃப்லைனில் அவைலபிள் இருந்ததுங்க. நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காம ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. அப்புறம் மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்கிறதுனால நிறைய பேர் அதுக்கு டிக்கெட் போட்டுக்கிட்டு அதுக்கு போயிட்டாங்க. நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாதை அப்படியே சிமெண்ட் ரோடு மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் போகுது. பயங்கர செங்குத்தாக ஏறிட்டு இருக்குதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் எடக்கல் கேவ்ஸ் ஏறும்போது காட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போகுது. எப்படி வராங்க பாருங்க. நரசிம்மா ஏறிடலாமா? முடியல, என்ன காட்டு வழியில் விடுங்கய்யா, ரோட்டு வழியில் விடாதீங்க. போல வாங்க. தமிழர் சாமாவே திணற வைக்கிது பார்த்துக்குங்க. ஆனால் ஒரு கைடு எத்தனை பேர்த்துக்குங்க? ஒரு கைடு எத்தனை பேர்த்துக்கு? 10 பேருக்கு மேக்ஸிமம் ஒரு கைடு தான். ஓகே, லெஃப்ட் இப்படியே வந்துட்டு இருந்தோம்னா இந்த இடத்துல மேலே ஏறுது பாருங்கள். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது, அதில் போகாமல் இந்த பக்கம் மேலே ஏறுது பாருங்கள். இதில் தான் நாம் இப்போ மேலே ஏறுறோங்க. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 6200 அடி ஹைட்டில் நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோம். கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சவுத் இந்தியாவுடைய 2nd ஹையஸ்ட் பீக் அப்படின்னு இந்த பானாசுரா வருங்க. எடுக்கவே நல்ல மேடு, அதனால் மூச்சு வாங்குது பயங்கரமாக. ரொம்பவும் ஒரு டஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் தாங்க இது. கிட்டத்தட்ட ஏறுறதுக்கு 6 கிலோமீட்டர், இறங்குறதுக்கு 6 கிலோமீட்டர்ன்ட்டு 12 கிலோமீட்டருங்க இந்த ட்ரெக்கிங் மட்டும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, காடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக அடர்ந்த காடு தான். போர்டு போட்டாங்க, இதுக்கு மேலே அனுமதி இல்லை. நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு வரோம், அதனால் நமக்கு அனுமதி. மற்ற ஆட்கள் யார் வந்தாலும் அனுமதி கிடையாது. பானாசூரா மலையை பொறுத்த வரலையும் நிறைய காட்டு எருமை, யானை, அப்புறமா கரடி, அப்புறம் மான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலங்குகள் இங்கே இருக்குதுங்க. அதனால் இந்த மலையேற்றத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகவோ இல்லை பாதி வழியில் உக்காந்துக்கிறதோ இருக்காதுங்க. மலை ஏறிட்டோம் அப்படின்னா ஏறிட்டே இருக்க வேண்டியது தான். சின்ன சின்ன இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலையை முடிச்சிடணும். உக்காடுறதோ பாதி வழியில் ரிட்டர்ன் ஆகுறதோ பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கே ஸ்டார்டிங்லேயே கைடு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காருங்க. ரொம்ப அடர்ந்த காடு தான் பாருங்கள். கைடு மற்றவங்கெல்லாம் அங்கே முன்னாடி போயிட்டுருக்குறாங்க, அப்படியே பின்னாடி தமிழர் சாமா போயிட்டுருக்குறாங்க. நமக்கு முன்னாடி பாருங்கள் இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. அங்கே வராங்க பாருங்களா, அவங்க கூட ஒரு கைடு வந்துட்டுருக்குறாரு. ஒரு கைடு முன்னாடி, ஒரு கைடு பின்னாடி, அந்த மாதிரி வந்துட்டுருக்குறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மேலே ஏறி இறங்குற வரலையும் வழியில் எங்கேயும் உட்காடுறதோ இல்லை பாதி வழியிலேயே ரிட்டர்ன் ஆகுறதோ இருக்காதுங்க. இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே ரப்பர் மரமாக தான் இருக்குது. இப்போ தான் வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். எப்படின்னா இந்த கரண்ட்டு கம்பி போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த காட்டு விலங்குகள் வந்து இதை தாண்டி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த கரண்ட்டு வேலிகள் போடுவாங்க இல்லையா, அதை தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை கிராஸ் பண்ணி இப்போ வந்துட்டு பக்காவான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. கதவு மலையில் இந்த எறும்பு புத்து காட்டியிருப்போம் பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள். இந்த மண்ணை வந்துட்டு கீழேருந்து கொண்டு போய் அந்த எறும்பு எவ்வளோ பெரிய புத்தாக கட்டி வச்சிருக்கு பாருங்கள். இங்கே இருக்குது, இது அங்கே இருக்குது பாருங்கள். ஏற்கனவே கதவு மலை வீடியோவில் நான் இதை போட்டிருப்பேன், இதை சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இங்கேயுமே நிறைய இந்த மாதிரி எறும்பு புத்து இருக்குதுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன எறும்பாக இருக்காது, ஒன்று இந்த கட்டெரும்புன்றத விடவும் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அந்த எறும்பு புத்து இங்கேயும் கூட இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே மேலே ஏறிட்டுருக்குறாங்க. அப்படியே எங்களுக்கு ரொம்ப பின்னாடி தான் வந்துட்டுருக்குறாங்க.
ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கே தெரியுறாரு. அவங்களுக்கு பின்னாடி இன்னும் 10 பேராட்ட வந்துட்டுருக்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் வேகமாகவே ஏறிட்டுருக்குறோம். எங்களோட வந்த ஆட்கள் வந்துட்டு ரொம்ப பின்னாடி வராங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதனால் வெயிட் பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். வெயிட் பண்ண கேப்பில் பாபண்ணா எல்லாத்துக்கும் அன்னாச்சி பழமோ வாட்டர் மெலானும் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு சக்தி ஏற்றிக்கிட்டு மறுபடியும் நம்ம அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். மேலே ஏற 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 இந்த பானாசுர மலையினுடைய வாய்வழி செய்திகளாக இன்னைய வரலையும் உள்ளூர் மக்களால் சொல்லப்பட்டுட்டு வர பாபண்ணா பாருங்க, நமக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் காஃபியும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. தமிழர்சேமா தான் ஆளாக குடிக்கிறாங்க. எங்கே காட்டுங்க அதை பாருங்க. பிளாக் காஃபி, கட்டன் சாயா, கேரளா ஸ்பெஷல் கட்டன் சாயா. பாபண்ணே, நீங்கள் எல்லா ட்ரெக்கிங்கும் எங்களோடவே வந்துடுங்கண்ணே. எல்லா ட்ரெக்கிங் எங்களோடவே வந்துடுங்க. வேறு என்னென்னலாம் வச்சுருக்கிறீங்க? ரைட்டு, அது என்னது? கக்கரி, அருமை. இது என்ன? வாழைப்பழம். வாழைப்பழம் வச்சது. அது வந்துட்டு வெள்ளரி. வள்ளரி. இவ்வளவு நாள் எங்கே இருந்தீங்க? இங்க பாருங்க, நமக்கு பிளாக் டீ எல்லாம் கொடுக்குறாங்க. ஏகப்பட்டது கொண்டு வந்திருக்கிறாரு. ம் சூப்பர். எக்கு செம, பரவாயில்லண்ணே. உள்ள மேல இது பாம்பும் இல்லை இல்லை, மேலே இது ஹோட்டலில் இது வைக்க போகிறீங்களா? நம்ம எங்க போனாலும் என்ன ஆகுறது? எல்லாமே இருக்கணும். ஆனால் நீங்கள் தான் ப்ரொஃபஷனல் ட்ரக்கிஸ்டாகவே வந்திருக்கிறீங்க. நமக்கு ஒன்றுமே முடியாது. கண்டிப்பாக பசிக்க கூடாது. கண்டிப்பாக போனாலும் சூப்பர்ண்ணே. இங்கே பாருங்க, பக்காவான ப்ரொஃபஷனலாக ட்ரக்கிங் யூனிஃபார்மில் வந்துருக்கிறாரு பாருங்க. அந்த ட்ரௌசரை பாருங்க, ஷூ பாருங்க, ஆரஞ்சு, ஆரஞ்சு. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. விறுவிறுத்து இருக்குதே. டஃப்பாக இருக்குதா? டஃப்பாக இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே ட்ரக்கிங் போயிருக்கிறீங்களா? ஓகே. உங்கள் பேர்? அமர்நாத். அமர்நாத்துக்கே நீங்கள் போயிட்டு வரணும். அமர்நாத் கேவ்ஸ் முடியல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அங்கே பாருங்கள், அந்த உச்சியில் பாருங்கள், அந்த உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். அங்கே தான் போகணும் நம்ம. அப்படியே இந்த மலையில் நம்ம ஏறி அப்படியே சைடு வாக்கில் அந்த மலையோட உச்சிக்கு போகணும். ஸோ அப்படியே போவோம் மக்களே. பானாசுர மலைக்கு வந்துட்டு செவி வழியாக ஒரு சில செய்திகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது என்னென்னா, பகாசுரன் அப்படின்ற அரக்கன் ஒருத்தர் இருந்தாருங்க இதிகாசத்தில். அவர் வந்துட்டு என்னதான் அரக்கனாக இருந்தாலும் தன்னோட குலத்தை காக்கணும் அப்படின்றதில் அவர் ரொம்பவுமே போராடினாருங்க, தன்னோட குலத்தை காப்பாற்றுறதுக்காக. அவர் சிவனுடைய தீவிரமான பக்தர். அதனால் சிவன்கிட்ட தவம் இருந்து, ரொம்ப வருஷங்கள் தவம் இருந்து வரம் வாங்கினார். வரம் வாங்கிட்டு தன்னோட இனத்தை வந்துட்டு அவர் காப்பாற்றுறதுல குறிக்கோளாகவே இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இதிகாசங்களில் வரக்கூடிய பாகுபலி அப்படின்றவருடைய மகன். அதுக்கப்புறம் இந்த பானாசுர மலையில் இந்த பாகுபலி பகாசுரனுடைய வழி வழியாக வந்த அவருடைய சன்னதிகள் இந்த பானாசுர மலையில் தான் வந்துட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு இந்த காட்டையும் இந்த மரங்களெல்லாம் வெட்டுறதுக்கு பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த முன்னோர்களுடைய தவ வலிமையினால் இவங்களுக்கு இருந்த ஒரு சில சக்திகளை பயன்படுத்தி அந்த ஆங்கிலேயர்களை வந்துட்டு துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து செவிவழி செய்தியாகவும் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் இன்னை வரலையும் நம்பிக்கிட்டு வர ஒரு செவிவழி செய்தி தாங்க. இதிகாசங்களில் வரக்கூடிய நிறைய கதாபாத்திரங்களும் நிறைய இடங்களும் நிறைய வரலாறுகளும் இந்த வயநாடை சுற்றி ஏகப்பட்டது இருக்குதுங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒத்தடி பாதையாக தான் மேலே ஏறிட்டு இருக்குது. சுற்றி நல்லா தைல மரம், ரப்பர் மரம்னு சொல்லி உயரமாக இருக்குது பாருங்கள். அடர்ந்த காட்டில் வந்து இவ்வளோ நேரம் வரலையும் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், அந்த மலையினுடைய உச்சிக்கு நம்ம வந்துட்டோம். மரங்கள் குறைஞ்சி ஃபுல்லாக புல்வெளியே தெரியுது பாருங்கள். புல்வெளிகள் வந்துச்சுனாவே நம்ம அந்த மலையினோட உச்சிக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். இங்கே இருந்துட்டு நம்ம அப்படியே மலையினோட ஓரத்துலேயே இன்னொரு மலைக்கு ஏற போகிறோங்க. நான் அப்படியே உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மலைக்கு நம்ம ஏற போகிறோம். இப்போ சீனரிஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பாறை, ஃபுல்லாக புல்லுங்க, புல்வெளி. அதுக்கு மேலே போனோம்னா சீனரிஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். புல்வெளிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய சீனரியே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? அங்கே ஃபுல்லாக அந்த மலையை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரே பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். மலையினோட உச்சிக்கு வந்துட்டோம். சூப்பராக இருக்கு. அடடடா, அடுக்கடுக்காக இருக்குது.
மக்களே, இப்போ நான் பார்த்துட்ருக்குறேன் இந்த காட்சியை உங்களுக்கு காட்டுறேன். உண்மையாகவே அல்டிமேட்டுங்க. எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். நம்ம இந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அடுக்கடுக்காக எல்லாமே மலை தொடர்தாங்க. தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் வேறு லெவல். கிளைமேட் நமக்கு சூப்பராக இருக்குது. அங்கே இன்னும் மேலே ஏறிட்டுருக்குறாங்க பாருங்கள். கண்ணன் ப்ரோ ஓடிட்டுருக்கிறாரு பாருங்கள் மேலே. மெதுவா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இந்த மலையேற்றத்தை ஆரம்பித்து இந்த மாதிரியான ஒரு அருமையான இடத்துல வந்து நம்ம நின்றுட்டுருக்குறோம். இன்னும் நம்ம மக்கள் நிறைய பேர் பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணி, இப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு நம்ம இன்னும் மேலே போக போகிறோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடம் பாருங்கள். கீழே இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு மேலே வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட அப்படியே நம்ம மேலே போகணும். நம்ம கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஒரே புகை மூட்டமாக இருக்குது தெரியுதுங்களா? அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோங்க. எக்ஸைட் ஆயிட்டாரு, வேற ஒன்று பாபா அண்ணன் எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. பழக்கடையே பையில் வச்சுருக்கிறாரு. நெக்ஸ்ட் எனர்ஜி கரெக்டுங்கண்ணா. நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய செயலுங்கண்ணா. மக்களே, இங்கே பாருங்க, ஃபோட்டோவுக்கு உட்காந்துட்டாங்க. 1 மணி நேரம் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு 100 ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டா கூட 11 பேர், கிட்டத்தட்ட 1100 ஃபோட்டோ. பார்த்துக்குங்க. நிர்மல் ப்ரோ பாருங்க, வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாப்ல. இவர் யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறாரு இல்லையா, எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தே செலிச்சிருவாரு. பார்த்தீங்களா, எல்லாரும் ஃபோட்டோ ஷூட்டில் இறங்கிட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னும் 1 மணி நேரம் இந்த இடம் தான் எங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்க செம. அண்ணா பார்த்தீங்களா, டைட்டானிக் பட டைரக்டர் மாதிரியே இருக்கிறாரு. இங்க எடுத்துட்டு இருக்காரு பாருங்க போஸ். டைட்டானிக். ஐயோ, இந்த மலையை கவுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அப்படிதான் அப்படிதான். யாரின்ற தேவ இங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இங்க உட்காந்து இந்த சீனரிஸை நல்ல ஆசை தீர பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம், நிறைய ஃபன் பண்ணோம். இது எல்லாமே முடிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே இன்னும் இங்கே ஏறிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சேர்ந்து தான் மேலே ஏற போகிறோம். இன்னும் பின்னாடி இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க, ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். லைனாக ஃபுல்லாக பச்சை பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் அப்படியே மக்கள் நடந்து போகிறது, லைனாக போகிறது எவ்வளோ ஒரு அற்புதமாக தெரியுது பாருங்கள். நம்ம அந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பி வந்தோம். ஒரு 10 அடி 20 அடி வந்த உடனே நமக்கு பார்க்கக்கூடிய சீனரிஸ் அப்படியே மாறிடுது பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள், கீழே அடர்ந்த காடு. அப்படியே நம்ம இதில் ஏறிட்டுருக்குறோம். அங்கே தூரத்தில் பாருங்கள் ஜீப் மேலே ஏறுற மாதிரியான அந்த பாதை தெரியுது பார்த்தீங்களா. இங்கே ஜீப் சஃபாரியும் கூட இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் அந்த ஜீப்பு போகிற மாதிரியான பாதை இந்த மலையிலையும் கூட இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா, லைனாக அந்த கோடு மாதிரி. இதிலலாம் வந்துட்டு ஜீப் சஃபாரி நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அவங்க இந்த மலையை வந்துட்டு சுற்றி பார்க்குறது, இந்த மலையில் வந்துட்டு ரைடு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக அந்த பாதையை அமைச்சிருக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இன்னும் ரொம்ப பேர் நம்ம பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க. கைடுங்க 2 பேருமே அங்கே பின்னாடி தான் வராங்க. இது வழியாக மேலே வந்தோம். இப்போ அடுத்தது அப்படியே இது வழியாக போய் அந்த உச்சிக்கு போக போகிறோங்க. ஆனால் இங்கே வரும்போது வர்ற பாதையில் இந்த மலையினோட உச்சிக்கு போகிறதுக்கு ஒரு பாதை போகுது பாருங்கள். அங்கேயும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நம்ம அங்கே போயிட்டோம், எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. ஏறுங்க, முடியலையா? நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலையில் கடைசி மலை ஏறும் பார்த்தீங்களா, 7வது மலை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பாருங்கள். ரொம்ப செங்குத்தாக அந்த உச்சிக்கு ஏறிட்டு இருக்குதுங்க. அப்படியே இங்கேருந்து பார்க்குறதுக்கு
வேறு லெவலில் இருக்கு பாருங்க. நம்ம போக வேண்டிய இடம் அது. ஆனால் நம்ம அதுக்கு ஆப்போசிட் பீக்கில் இப்போ அப்படியே ஏறிட்டுருக்குறோம். இப்போ நம்ம அந்த மலையினுடைய ஒரு உச்சிக்கு வந்திருக்கிறோம். இன்னமும் நம்ம அங்கே மேலே போகணுங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து அந்த பானாசுரா டேம்னுடைய வியூவை பார்க்குறேங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய மண்ணாலான டேமுங்க. நம்ம உயரத்துக்கு அந்த புல் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, அக்கா நடந்து போகிறாங்க. அவங்க சைடில் பாருங்கள், அவங்க உயரத்துக்கு புல் இருக்குதுங்க. அதில் தான் அப்படியே நம்ம அழகாக போயிட்டுருக்குறோம். ஒரு 700 நம்ம கொடுத்து வந்தோம் அப்படின்ற ஒரு 700 போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணமே வராதுங்க. ஏன்னா இடம் வந்து அந்த மாதிரியான ஒரு இடம். ரொம்பவுமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது, ஒரு சில இடங்களை தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கணுன்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடங்க வயநாடு. நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வயநாடு வந்திருக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பானாசுரா ஹில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெக்கிங் ரொம்ப ரொம்ப ஒர்த்துங்க. சூப்பராக போயிட்டுருக்குது. இங்கேருந்து பார்க்கக்கூடிய சீனரிஸ் தாங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் சீனரிஸ் தாங்க, வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் நம்ம அப்படியே மேலே போயிட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஒர்க் டென்ஷன், வீட்டில் டென்ஷன், இப்போ வீட்டில் வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே குடும்பத்தோடு இங்கே வாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மலை உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பாபண்ணன் எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸும் அங்கே பாருங்கள், அது என்னது இது? வாழைப்பழம், நேந்திரம் பழம், அதுக்கப்புறம் எக்கு, பாயில்டு எக்கு, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்துட்டு கொண்டு வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. மேடம், how is it feel? வெரி நைஸ். சாப்பிட்டு சூப்பருங்கண்ணா. இவ்வளோ வயசுல ஒரு முட்டை கிடைச்சிருக்கு. கட்டன் சாயா, முட்டை, குக்கும்பர் எல்லாம் சேட்டாவோட ஸ்பான்சர். எவ்வளோ அழகா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்கவா டப்பர் வேர்ல வச்சு பேக் பண்ணி பாக்ஸ்ல கொண்டு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்றாரு. தேங்க்யூ ஸோ மச். 6200 அடி ஹைட்டில் மேலே வந்து கட்டன் சாயா, பாயில்டு எக்கு, குக்கும்பர், அப்புறமா கிரேப்ஸு, நேந்திரம் பழம், இது எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாருங்க. அந்த கட்டன் சாயாவும் பாயில்டு எக்கும் எல்லாமே நல்லா சாப்பிட்டுருக்குறோம். எங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் வந்த ஃபீலுன்றதை தாண்டி ஒரு பிக்னிக் வந்த மாதிரி இருக்குது. ஒன்று மட்டும்தான் மிஸ்ஸிங். கேம்ப் டென்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு கம்ப்ளீட் 100% வந்து இது பிக்னிக் தாங்க. வேற லெவல். சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரெக்கிங். கொஞ்சம் மேலே வரப்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கிறதுனால கஷ்டமாக தெரிஞ்சாலும், ஆனால் இந்த மாதிரி உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துக்கிறப்ப அதெல்லாம் மறந்து போயிடுது. எகைன் என்ன நீ வருவியான்னு கேட்டால் வருவேன். அவங்க சொன்னதுல இருந்து மாற்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உண்மையா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு பிக்னிக் வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. அண்ட் எங்களோட அதிர்ஷ்டம் கிளைமேட்டும் வந்து வெயில் உறுத்தாம பிளசண்டா ரொம்ப நல்லா இருக்கு. மனசுக்கு அவ்வளோ ஆத்மார்த்தமா இருக்கு. அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க எங்களை மாதிரியே. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த அளவுலாம் எதிர்பார்க்கல. வியூ இந்த மாதிரி டேம் வியூலாம் எதிர்பார்த்து வரல. ட்ரக்கிங் தாங்க மேலே போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு தான் நினச்சோம். இங்கே வந்து இவ்வளோ நல்ல ஒரு கிளைமேட், இவ்வளோ நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி வேறு ஏதாவது இடம் இருந்தால் கண்டிப்பாக போவோம். தமிழில் வந்துட்டு ஒரு ஆக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, படவா கோபின்னு சொல்லி, அவரை மாதிரியே இருக்கிறாருங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவர் தான் வந்துட்டு வர்றான்னு நினச்சேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கோபி அண்ணன் மாதிரி இங்கே வயநாட்டில் பாபு அண்ணங்க. நீங்கள் இங்கே வந்தவங்க மட்டுமே எனக்கு அந்த ட்ரெக்கிங்கில் பங்கெடுக்க முடிஞ்சது. ஏன்னா எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்ததே நீங்க தான். இல்லைன்னா இது உங்க கூட உடச்சிட்டாருங்க, கூட்டத்தில் கட்டிச்சு வந்து அவுத்துட்டாருங்க. எங்கேயோ இருக்கிற நம்மளை கடவுள் இங்கே உண்டு கொஞ்சம் டைமில் இருக்க விட்டாரு. அது நம்ம எப்படி செய்யணும்னு சொன்னால் என்ஜாய். காரணம் இனி எப்போ இருந்தாலும் நம்ம மைண்டில் உங்க எல்லாம் ஞாபகம் வரணும். எங்க ட்ரெக்கிங்கு போனாலும் இப்படி ஒருத்தர் இங்கே வந்திருந்தாரு, அப்படி ஒருத்தர் இருந்தாரு என்று നമ്മളെല്ലാവരും മനസ്സിൽ വേണം. മലയാളത്തിൽ எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் നമ്മളെവിടെ എങ്ങനെയോ എന്തെന്നറിയില്ല, നമ്മൾ ഏതോ ഒരു സ്ഥലത്ത് നിന്ന് ഒരു നിമിഷം ഒന്നിച്ചാകപ്പെട്ട് ഇനി മരിക്കണ കാലം വരെ നമ്മൾ ഏത് ട്രക്കിങ്ങിന് പോയാലും എവിടെ പോവുകയാണെങ്കിലും ഒരു ഫേസ്. ഞങ്ങൾ അന്ന് പോകുമ്പോൾ ഒരാൾ ഇന്ന സ്ഥലത്തുണ്ടായിരുന്നു, ഞങ്ങൾ അങ്ങനെയൊക്കെ പോയി എന്ന് എല്ലാ സ്ഥലത്തും പറയട്ടെ. എല്ലാവരെയും ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. നമുക്ക് ഇനിയും എല്ലാ സ്ഥലത്തും വെച്ച് കാണാൻ വേണ്ടി ശ്രമിക്കാം. എല്ലാവരുടെ കുടുംബവും എല്ലാവരും
നല്ലതായിട്ടിരിക്കട്ടെ, ഭൂമിയൊക്കെ സുന്ദരമായിരിക്കട്ടെ, അതേമാതിരി നമ്മളെ ലൈഫും സുന്ദരമായിരിക്കട്ടെ. ரொம்ப அற்புதமாக பேசினாருங்க. இவ்வளோ தூரத்தில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எங்கெங்கிருந்தோ வந்தாலும் வந்து இங்கே வயநாட்டில் கேரளாவில் ஒரு மலையாள நண்பர் நமக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ ஒரு அருமையாக அவர் பேசினார் பாருங்க. ரொம்ப அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாருங்க. உண்மையிலுமே நாங்கள் தான் வந்துட்டு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்ததுங்க, வேறு லெவல். அப்படியே நம்ம இன்னும் அந்த உச்சிக்கு போனோம். இப்போவே அங்கே ஃபுல்லாக மிஸ்ட் மூடிடுச்சுங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், கொஞ்சமாக தான் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போ பாருங்கள் அப்படியே அந்த முழு மலைவியே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமாக அங்கே போவோம். 2 மணிக்கு மேலே மழை வர்றதா இங்கே வெதர் ரிப்போர்ட் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம சீக்கிரமாக அங்கே போயிட்டு ட்ரக்கிங்கை முடிக்கலாங்க. டோன்ட் வரி முஸ்தபா, காலண்டர் தோலன் முஸ்தபா. மாசத்துக்கு ஒரு முறை பயணம் வர்றதுக்கே கடனை வாங்கிட்டு எடுத்துட்டு வர்றதா இருக்குது. டே பை டே போனோம் அப்படின்னா முடிஞ்சது. நம்மளால டே பை டே போக முடியாது, ஆனா டே பை டே இந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம வந்து செரிஷ் பண்ணி வாழலாம். செம செம சூப்பர். மந்த் பை டே வந்துட்டு வரலாம். பாட்டை நம்ம அப்படிதான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். டெய்லி ட்ரிப்பு போனோன்னுட்டு. இல்லை மக்களே, இவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு பயணம் போயிட்டு வந்தோமா அதை டெய்லியும் நினச்சி அதை நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அதுதான் அந்த பாட்டோட அர்த்தங்க. இன்னும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெக்கு போயிட்டு வந்த அந்த ஆல்பம் எல்லாம் போட்டு வச்சிருப்போம்ல, அந்த ஆல்பம் எடுத்து பார்ப்பேன். அது வந்து அப்போ நம்ம அது எப்போ நடந்திருக்கும், ஆனா அப்போ போன ஒரு ஃபீல் கிடைக்கும், எப்பயாவது கிடைக்கும். அப்போ அந்த கஷ்டமான மனநிலையில கூட அந்த போட்டோஸை பார்க்கும்போது அப்போ மறுபடியும் நடக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வந்து மனசை லேசாக்கும். அதே வந்து அந்த ஒரு பிரச்சனைய நம்ம ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்ல ஃபேஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். சூப்பராக பேசுனாங்க. ஜெயா மேடம் ஆக்சுவலாக வந்துட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க சைக்காலஜியில். நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் வாக்கியங்க, எழுதி வச்சுக்கிங்க. புல்வெளியில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அப்படியே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அதில் இந்த மக்கள் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறது அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் நம்ம அந்த அந்த உச்சிக்கு தான் போகணும். அந்த மலையை பார்த்தபடியே ஏற போகிறோங்க. அதுதான், ஒரு சில மலையெல்லாம் நம்ம ஏறினோம்னா எங்கே ஏறுறோம், எந்த இடத்துக்கு போய் சேர போகிறோன்னே தெரியாது. இப்போ நம்ம சேரக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே ஏறுவோம் வாங்க. இந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப நல்லா ஒரு 1/2 hour நாள் உட்காந்து பிக் எடுங்க, செம்ம அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வந்துட்டீங்க, பாதி தூரம் வந்துட்டீங்க, இன்னும் பாதி தூரம் போகணும். கிட்டத்தட்ட 75 பேர் மட்டும்தான் இந்த பானாசுரா ட்ரெக்கிங்க்கு வந்து அலோடுங்க ஒரு நாளைக்கு. நான் கீழே சொல்லியிருப்பேன் அதை. 75 பேர் மட்டும்தான் இருக்கிறதுனால ஒரு ரெஷ் இல்லாமல் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. அப்புறம் ஏன் 75 பேர் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமான ஆட்களை விடும்போது பிளாஸ்டிக்கு குப்பைன்னு சொல்லி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் கம்மியான பீப்புள்ஸை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. மறக்காமல் போயிடுங்க மேலே. ஏறும்போது சல்லுன்னு ஓடி வந்துட்டோம். ஆனால் இப்போ இறங்கும்போது பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இறங்குது நீட்டு கீழே. இறங்குறது ஈஸியாக தெரியுதா? இறங்குங்க. இங்கே பாருங்கள், எங்கேயோ செங்குத்தாக கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே அந்த மலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். இறங்கி இப்போ பாருங்கள் அங்கே மேலே தெரியுதுங்களா? இப்போ நாங்கள் தான் வந்துட்டு ஆளாக போயிட்டுருக்குறோம். நம்ம டீம் தான் வந்துட்டு ஆளாக போயிட்டுருக்குறோம். நம்ம தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி டே ட்ரிப்பில் இந்த பானாசுரா மலையினோட உச்சியை நம்ம டீம் தான் வந்து ஃபஸ்ட்டு அடைய போகுதுங்க. வேறு லெவலில் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு காட்சி எவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. மேலே ஏறி இருப்பீங்க நினச்சேனே. வாங்க. ஓ பிக்கா, ஓ போஸ் பாண்டியே வீடியோ. வாங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் வீட்டுக்கு போய். யானை ஏறும்போது வேகமாக ஏறிடும், இறங்கும் போது ஸ்லோவாக இறங்கும். நம்ம வந்து யானைக்கு ஆப்போசிட்டு.
பார்த்து இறங்குங்க, சரிக்கிற போது ஓடக்கூடாது. அண்டவா வேகமாக வந்துட்டு இருக்கிறேன், வழியில் லாரியோ பஸ் எதுவும் வந்துடக்கூடாதுடா. நம்ம முதல்ல வந்த வழி இதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் போய் மேலே அந்த பக்கம் அந்த பானாசுரா டேம் இருந்தது பார்த்தீங்களா, டேமை பார்த்துட்டு இப்போ அப்படியே மறுபடியும் நம்ம கீழே இறங்கி வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன பானாசுரா மலையினுடைய மலை உச்சி அங்கே இருக்குது பாருங்கள். மக்களே ஒன்றும் இல்லை, மானாமதுரை கண்ணன் ப்ரோக்கு பொண்ணு இன்னும் பார்க்கல. பார்க்கறதுக்காக இந்த ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. பொண்ணு பார்க்கறது கொடுக்கறதுக்கு தானே இந்த ஃபோட்டோ. பொண்ணு வீட்டுக்காரர் கேட்கவாங்கல்ல, பையன் என்ன செய்றாரு பாருங்க. அவர் மிகப்பெரிய மரமேறிங்க. இந்த வீடியோ தான் அனுப்புவோம் பாத்துங்க. இந்த வயநாட்டுல இருக்கக்கூடிய மரத்துல மானாமதுரை கண்ணன் ஏறிட்டு இருக்கிறாருங்க. ஓ இப்ப அது மாதிரியா? சரி ப்ரோ, உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது சந்தியாக்காவோட வேலை. நீங்க மரத்துல இருந்து ஏறி குதிக்கலாம் வேண்டாம், இறங்குங்க பொறுமையா. ஐயோ இறங்குங்க. சந்தியாக்கா வந்து பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் சமாதானமாகி கீழே இறங்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் உளுந்துராத ப்ரோ, இவரை மலையை ஏற்றி இறக்குறதுக்குள்ள எத்தனை இன்ஸ்டண்ட்டாக பார்க்க போகிறோமே தெரியலையே. இந்த உச்சியிலிருந்து இப்போ அப்படியே வந்து இந்த உச்சிக்கு தான் ஏற போகிறேங்க. மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர்றதுனால மிஸ்ட் அப்படியே களைஞ்சிட்ருக்குது. பார்ப்போம். ஏன்னா அங்கே கிளைமேட் வந்துட்டு அகத்தியர் மலை மாதிரி நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்குதுங்க. ஏறக்கூடிய மலைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மலையில் இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறோம். வராங்க மலை நல்ல ஸ்டீஃபுங்க, ரொம்பவுமே கொஞ்சம் சிரமமாக தான் ஏறிட்டு இருக்கிறோம். இங்கே வராங்க பாருங்கள், பாதை அப்படியே ரொம்ப செங்குத்தாக ஏறிட்டு இருக்குது. நம்ம மேலே உட்காந்துட்டு கட்டன் சாயா அப்புறம் டீ எல்லாம் குடித்தோம் பார்த்தீங்களா, அது அங்கே கருப்பாக தெரியுது பாருங்கள். அங்கேருந்து தான் நம்ம அப்படியே இங்கே வந்துட்டுருக்குறோம். கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நிர்மலா ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். சூப்பர். என்ன சாப்பிட்றது? வெள்ளரிக்காய் கையில் கட்டன் சாயா. கிளைமேட்டுக்கு எதுக்கு வேறு லெவலில் அட்டிப்பொலி. பாபண்ணா ஃப்ளாஸ்கில் அந்த கட்டன் சாயை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சிப் சிப்பாக கொடுத்துட்ருக்குறாருங்க. இது பாருங்கள், ஆரஞ்சு பழம் கொண்டு வந்துருக்கிறாரு. ஜிம்முக்கு போகிறாங்க, அதனால தான் வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. வந்து கிரியேட் பண்ணி இந்த ட்ரெக்கிங்லேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர். என்னோட வாங்கி பாப்பா, வாங்கி வைமா. ஆரஞ்சு ஒரு கைண்ட் ஆஃப் டிசிப்ளின். அவங்க வந்து பாடிக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எண்டூரன்ஸ் பவர் இருக்காது. அதான் புரியுது. அவங்களால நடக்கவே முடியாது மோஸ்டா. ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாங்க ஹெல்த்தியா. இப்போ நம்ம இப்போ ஏறின அந்த பீக்கிலேருந்து மறுபடியும் நம்ம அப்படியே இப்போ கீழே இறங்கி அதுக்கப்புறமா இன்னொரு பீக் இருக்குது. அதுக்கும் மேலே தான் அந்த உச்சி இருக்குங்க. நான் கீழேருந்து ஒரு உச்சி தெரியுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உச்சிக்கு போகிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 3 மலை ஏறி அதுக்கப்புறம் தான் அந்த உச்சிக்கு போக முடியுங்க. பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே போயிட்டுருக்குறாங்களா. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், அதுவும் ஒரு உச்சி தான். அங்கே வந்துட்டு ஒரு பிரதர் போயிட்டுருக்காரு பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா, நடக்கிறாரு பாருங்கள். அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மேலே உச்சிக்கு போக முடியும். அதுதான் வந்துட்டு நம்மளுடைய இந்த பானாசுரா ஹில்ஸினுடைய ட்ரெக்கிங் முடிகிற பாயிண்ட்டுங்க. ஜீப்பில் வந்துட்டு சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க, இல்லாட்டி ஃபாரஸ்ட்டு வண்டி போகிற வழி சொன்ன பார்த்தீங்களா, அங்கே போகுது பாருங்கள் அந்த மலை முழுக்க. நம்ம நேற்று வந்து இந்த சிங்கேரி மலைக்கு போயிருப்போம். அந்த சிங்கேரி மலைக்கும் இந்த பக்கத்தில் நீலகிரிஸ் மலைக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த பானாசுரா மலைத்தொடருங்க. இதுவுமே சிங்கிள் மலையெல்லாம் இல்லை, பானாசுரா மலைத்தொடர்கள். நான் 10 செகண்ட்ஸ் தான் ரெஸ்ட் எடுப்பேன், அப்புறம் நடந்துட்டே தான் இருப்பேன். இந்த ட்ரீ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான்
இந்த பனாசுரா மலையேற்றத்தினுடைய லாஸ்ட் பாயிண்ட்டுங்க. அதுக்கு மேலே தான் இன்னொரு பீக் இருக்குண்ணா, அது வரலையும் போவோன்னு நினச்சேன். ஆனால் அங்கே அலௌடு இல்லைங்களாமா. கிட்டத்தட்ட 8:45 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 11:45, 9:45, 10:45, 11:45. இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகிடும் அங்கே நம்ம போகிறதுக்கு. 3.25 மணி நேரம் இந்த மலையை மட்டும் நம்ம ஏறுறதுக்கு. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஏறுறதுக்கு 3.25 மணி நேரம் நமக்கு டைம் எடுக்குதுங்க, பொறுமையாக ஏறுறதுக்கு. சப்போஸ் நம்ம எங்கேயுமே நிற்காமல் ஃபோட்டோ எடுக்காமல் வீடியோ எடுக்காமல் ஏறினோம்னா ஒரு 2-2.5 மணி நேரத்தில் நம்ம ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அந்த மரம் வந்து மறைஞ்சிருச்சு, ஏன்னா பாதை அந்தளவுக்கு செங்குத்தாக ஏறிட்டு இருக்குது. இந்த வழியில் தான் நம்ம ஏறணுங்க. இன்னும் நிறைய பேர் வரலையாட்டங்குது, இல்லை அங்கங்கே அப்படியே செட்டில்டு. நம்ம இந்த பானாசுரா ஹில் ட்ரெக்கிங்கினுடைய லாஸ்ட் எட்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேங்க. கீழே இருந்து அந்த மரத்தை காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடம். ஸோ நம்ம லாஸ்ட் பாயிண்ட், ட்ரெக்கிங்ன்ற லாஸ்ட் பாயிண்ட் பானாசுராவுக்கு வந்தாச்சு. ப்ரோ என்ன தெரிகிறது? நான் சொன்ன மாதிரி 3.25 மணி நேரமாக இந்த ட்ரெக்கிங்கை ஏறி நம்ம இந்த பானாசுரா ட்ரெக்கிங்கினுடைய லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கும் மேலேயும் பெரிய பெரிய பீக்கெல்லாம் இருக்குதுங்க, ரொம்பவும் உச்சியெல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், இதெல்லாம் இன்னும் நம்ம ஏறினோம்னா கிட்டத்தட்ட இன்னும் 2 மணி நேரம் நம்ம ஏறணும். ஆனால் அங்கெல்லாம் அலௌடு இல்லை. அதனால் இதோட நம்ம இந்த பானாசுரா ஹில் ட்ரெக்கிங்கினுடைய எட்ஜ் பாயிண்ட் வந்துட்டோம். இங்கிருந்து பார்க்குறதுக்கு நமக்கு சூப்பராக தெரியுது பாருங்கள் அந்த பானாசுரா டேம் வியூ. இங்கே மேலே ஆனால் ஏறி இருக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி இருந்தேன், இப்போ வர முடியாது. எதனால் அதை நிறுத்திட்டீங்க? அது ஒரு ரீசன் மாவோயிஸ்ட், செகண்ட் ரீசன் உங்கள் வில்லிங்கு, தேர்ட் ரீசன் இந்த ஒரு 2 இடத்துல இன்சிடென்ட் நடந்துச்சு. அட்டாக் இங்கே மேலேங்களா? இங்கே இல்லை, இந்த ஒரு நெக்ஸ்ட் ட்ரெக்கிங் சிறப்புலேருந்து வருது, குருவாதீப்னு ஒரு. ஓகே, அது வந்துட்டு இதே இடத்துக்கு தான் வருமா? அதே இடத்துல அதோடு அதை பற்றி ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிட்டேன் மொத்தமாக. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ தான் ரிஸ்டிக்காக வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் ரிஸ்டிக் தான், செம்பரா பீக்லையும் ஆமாம் நம்ம ஏரியில் எல்லாம். ஆமாம், ஒரு அளவுக்கு மட்டும்தான் போக முடியும். அங்கே வந்து 88 செம்பராவில், இங்கே 75. இங்கே சைன். ஓகே, அடுத்து பிரம்மகிரி வந்துட்டு எத்தனை பேர் போகலாம்? அங்கேயும் தான் 150, அவ்வளோதான் 130. ஓ, அது எவ்வளோ டிக்கெட், என்ட்ரி டிக்கெட்டு? அது எல்லாம் சேம் ப்ரைஸ் தான், 800 தான். பிரம்மகிரி அப் அண்ட் டவுன் எவ்வளோ தூரங்க? அது 14 கிலோமீட்டர். 14 14 போகிறதுக்கு மட்டும்? இல்லை, ஒன் சைடு இல்லை, அப் அண்ட் டவுன். ஓ, அப் அண்ட் டவுன் 14. இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். மக்களே, அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பீக்கு ஏறுறதுக்கு வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுடைய வில்லிங், இன்னொன்று மாவோயிஸ்ட்னு சொல்கிறாரு. ஆனாலுமே ரொம்ப செங்குத்தாக ரொம்ப டேஞ்சரான ஒரு இடமா தான் தெரியுதுங்க இது. ஸோ ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற இடமே 6200 அடி ஹைட்டு கடல் மட்டத்திலிருந்து. இன்னும் நம்ம மேலே அது பார்க்குறதுக்கு தான் சின்னது தெரியும், ஆனால் ஏற ஆரம்பிச்சோம்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆயிரும். அதுவும் இல்லாமல் ரொம்ப செங்குத்தாக தான் போயிட்டு இருக்குதுங்க இது. ஏறும்போது சப்போஸ் கால்கள் ஸ்லிப் ஆகிட்டோம் அப்படின்னா சல்லுன்னு உருண்டுட்டு வந்துடும். வழியில் வேறு எதையுமே பிடிக்க முடியாது, ஏன்னா மரம் செடின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதனாலவே வந்துட்டு அங்கே அலௌடு இல்லைங்க. இப்போ நம்ம எல்லாருமே அந்த 75 பேர் வந்தோம் இல்லைங்களா, எல்லாருமே வந்துட்டு இங்கே தான் செட்டில்டு. இந்த மரம் தான் வந்துட்டு இந்த பீக்கினுடைய, இந்த ட்ரெக்கிங்கினுடைய லாஸ்ட் எட்ஜ் பாயிண்ட்டுங்க. தமிழச்சிமா நல்லா இருக்குதா? அப்புறம் லெவல்ல இருக்கு. அங்க நம்ம அகத்தியர் மலை போகும்போது 50 தெரியுமா, அது மாதிரி இது 4 பொதிகைங்கிற மாதிரி இது ஒன்று அழகா தெரியுது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நிறைய மலைகள் தெரியுது, பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பேன். கடைசி நேரத்தில் அட்டாச் ஆகிட்டீங்க. இதனால வந்தேன். பரவாயில்ல, ஏன்னா சீட்டுமே கரெக்டாக தான் இருந்தது. அப்புறம் ஒரு சீட்டு மட்டும் இருக்குது, ஏன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். அப்புறமா சரி பரவாயில்ல, லக்கேஜ் எடுத்து காலு கடையில் வச்சுக்கலாம், வர சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்புறமா தமிழர் சேமாவை கூட்டிகிட்டு வந்தோம். நல்லா இருந்தது, ஒர்த்தான பிளேஸு. இல்லைன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
மக்களே நம்ம அகத்தியர் மலையில் வந்துட்டு மேலே ஏறும்போது 50 அவ்வளோ ஒரு அருமையாக தெரியுங்க. இங்கேருந்து பார்க்குறது பாருங்கள் 4 பொதிகை மாதிரி தெரியுது. 1 2 3 4 பொதிகை மாதிரி தெரியுது பாருங்கள். அப்படியே சுற்றி ஃபுல்லாக 360 டிகிரிக்கு எல்லா வியூவுமே அவ்வளோ அருமையாக தெரியுதுங்க. இது 50 மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. நிர்மல் ப்ரோ எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? இதான் ப்ரோ யானை இருக்கான்னு வளைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். யானை, எருமை, மானு, ஏதாவது குருவியாவது தட்டுப்படுதான்னு பார்த்தேன். என்ன தெரிகிறது? லா 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 லா. யானை சாணம் தெரியுதா? பாருங்க பாபா அண்ணன் கொண்டு வந்த கடைசி ஸ்நாக்ஸ் பெட்டிங்க இங்கே முடிய போகுது. தர்பூஷணி அண்ட் கிரேப்ஸ் கடைசி ஸ்நாக்ஸ் பொட்டி இந்த பனாசுரா ட்ரெக்கிங்கில் டாப் உச்சியில் வந்துட்டு காலியாக போகுதுங்க. தமிழரசியமா என்ன எடுத்துருக்கிறீங்க? அண்ணாச்சி தண்ணீர் பழம் திராட்சையா? நம்ம மதுசூதன் அண்ணன் பார்த்தீங்களா 6600 அடி ஹைட்டில் வந்து அவர் நின்றுக்கிட்டு அவருடைய திறமைகளை காட்டிகிட்டு இருக்கிறாரு. 25 புஷ்அப் எடுக்கிறாருங்களாமா அவர். 25 ஆயிடுச்சா? எனக்கு டவுட்டு, வீடியோ ஆன் பண்ணீங்களா அதில்? ஆமாம் நான் தான் கொடுத்துருந்தேன். உண்மை சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க யாரு? பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவரு பார்த்தா வந்துட்டு இட்டாலியில போயிட்டு பேசுறாரு, கடைசியில் வந்துட்டு ஹிந்தி பேசுறாரு, இப்போ வந்து புஷ்அப் எடுக்கிறாரு, ஷூவையும் கேப்பையும் பார்த்தா மிலிட்ரி கெட்டப்ல இருக்கிறாரு. நீங்க யாரு? தம்பி, என் பேரு மதுசூதனன். எனக்கு இன்னும் பல பேர்கள் இருக்கு. எல்லாம் சொன்னா இந்த மலையெல்லாம் 2ஆ பிளந்துடும். அப்ப அந்த எடக்கல் மலையை பொளந்தது யாரு? நீங்க தானா? போன தேவையில்லை நான். நீங்க ரைட்னே. அண்ணன் பாம்பேல டீ கடையில விளையாட்டாப்ல. இல்ல ஆட்டோ ஓட்டுவாப்ல அந்த படத்துல வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காரு. சொப்பண்டிங்க ஆட்டோ ஓட்டுவாப்ல அது மாதிரி. போட அப்படிதான். கிளம்பிட்டாப்ல. ஏன் பாய் எல்லாரும் போயிட்டு வரேன். நம்ம இந்த பானாசுரா மலையினுடைய ஹில் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. மேலே வந்து ஃபுல் மஜா, ஃபுல் என்ஜாய், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைம் கரெக்டாக 12:30 மணி. நம்ம மேலே ஏறுறதுக்கு 3.25 மணி நேரம் ஆச்சு. இப்போ கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்கள் எல்லாம் இறங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஏறின போர்ஸுக்கு அப்படியே டபுள் மடங்கு எஃபர்ட் போட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம டீம் தான் ஃபஸ்ட்டு மேலே ஏறணும். இப்போ நம்ம டீம் தான் ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். நல்லா குயிக்காகவே இந்த பீக்கை வந்துட்டு நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு ஏறின மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம ஜம்முன்னு ஏறிட்டோங்க. நல்லா இருக்கா? என்ஜாயா? சூப்பர். மேலே இருக்கிற மலையிலிருந்து அப்படியே இப்போ செங்குத்தான பாதையில் நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து தான் இப்போ ரிட்டன் நம்ம காலையில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஒரு ஃபஸ்ட்டு மலையினுடைய பீக் அந்த இடத்துக்கு இப்போ ரிட்டன் வந்துட்டோம். ஒரு 20 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னொரு 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம் ஆக மொத்தம் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கீழே இறங்கிடுவோங்க. லாஸ்ட் மலை ஃபுல்லாக வந்துட்டு மரங்களாக இருந்தது பார்த்தீங்களா. நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது செங்குத்தா அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. காலையில் நம்ம நேரமே போன போது இந்த பறவைகளோட சத்தம் எதுவுமே கேட்கல. இப்போ பாருங்கள் இந்த குருவி கிளியெல்லாம் கத்துற சத்தம் எவ்வளோ அற்புதமாக கேட்குதுன்னுட்டு. மதுசூதனன் அங்கே வராரு பாருங்க. அப்படியே நம்ம கீழே போகலாங்க.
அந்த காட்டையும் தாண்டி இப்போ இந்த இடத்துல அந்த ரோட்டில் வந்துட்டு இருந்துட்டு அப்படியே நம்ம சடனாக லெஃப்ட் சைடு திரும்பி காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனால் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டுங்க. நம்ம கூட வரும்போது இந்த மாதிரி ரூமு, இந்த ஊஞ்சல்லாம் இருந்ததை நம்ம வந்து பார்த்துருப்போம். பாபண்ணை வந்துட்டு இன்னும் சின்ன பையன் மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாரு. ஏண்ணே போலாமா? நம்ம ரோட்லேயே இருந்துட்டு சல்லுன்னு மேலே ஏறணும்னு சொல்லி அந்த பாதையில் வந்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் ரோட்டு பாதைக்கு வந்துட்டோம். இங்கே நமக்கு முன்னாடியே இறங்கின நம்ம மக்கள் வந்துட்டு அங்கே கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்குவோம். இன்னும் ரொம்ப பேர் நமக்கு மேலே பின்னாடியும் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் ஒன்றா கீழே போக போகிறாங்க. நம்மளுக்கு கைடாக வந்த ராபின் அண்ணாவோட வீடு தாங்க இது. அங்கே பாருங்கள், சுற்றி வீட்டை சுற்றி அவ்வளோ அழகாக பூச்செடிகளை வச்சு அருமையாக பண்ணிகிட்ருக்குறாரு. அங்கே பாருங்கள், காப்பி கொட்டை வந்து காய வச்சுருக்குறாங்க. நான் கொஞ்சமாக கேட்டேன், அண்ணா கொஞ்சம் கொடுங்கன்னிட்டு அவர் கொண்டு வந்துட்டாருங்க. காப்பி கொட்டையை இப்போ தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வாங்குறேங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு காப்பி கொட்டை. இதை வந்துட்டு அப்படியே அரைப்பீங்களா இல்லை இது கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணுவீங்களா? இது ஒரு அளவுக்கு உணங்கிச்சுன்னா இந்த பருப்பு மாதிரியே வரும். இதுக்குள்ள ஒரு பருப்பு இருக்கும். ஓகே. அது எடுத்து கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். வறுத்து அந்த மிக்சியில் போட்டு குடிச்சுன்னா காஃபி. அவ்வளோதான். இந்த சுக்கரி அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டீங்களா? போடலாம். இந்த ஏலம் அந்த மாதிரி ஸ்மெல்லுக்கு டேஸ்ட்டுக்கு கருவாப்பட்டா அந்த மாதிரி எதை வேணாலும் போடலாம். ஓகே, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இல்லைன்னா நார்மலான காஃபி. ஓகே. நம்ம பயணத்தை முடிச்சுட்டு இப்போ அப்படியே காலையில் தொடங்கின இடத்துக்கே ரிட்டர்ன் வந்துட்டுங்க. இந்த பெஞ்சில் தான் வந்துட்டு காலையில் உட்காந்துட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம். நம்மளோட கார் இங்கே நிற்கிது பாருங்கள், நிற்கிது. அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அந்த பச்சை கலரில் போர்டு, அதுதான் வந்துட்டு டிக்கெட் கவுண்டருங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ கீழே வந்தாச்சு. அடுத்தது நம்ம அப்படியே இதுக்கு பக்கத்தில் மீன்முட்டி ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். பாபண்ணா ஃபால்ஸுக்கு வரலைங்களாமா. அவர் இதோட நம்மக்கிட்ட இருந்து விடைபெற்று அவர் வீட்டுக்கு போகிறாரு. எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்கண்ணா. பாய். தேங்க்ஸ்ண்ணா. டிக்கெட் கவுண்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே வே டு வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நம்ம இது வழியாக தான் உள்ளே போக போகிறோங்க. ஓகே, கால் பண்ணுங்க வாங்க. ஓகே. நம்ம வந்து ட்ரக்கிங் டிக்கெட் எடுத்து ட்ரக்கிங்கை முடிச்சுட்டு வந்தோம்னா மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக போய் பார்க்கலாங்க. ஆனால் மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸுக்கு மட்டும் வரணும் அப்படின்னா அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 100 ரூபா. அதுவும் வந்துட்டு ஒரு நாளைக்கு 250லேருந்து 300 பேர் மட்டும்தான் அலௌடுங்க. அதுக்கு மேலே வந்து அலௌடு கிடையாது. நான் மேலே வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன், ஒரு பெரிய காட்டாட்டு அருவி வருது பாருங்கன்னு சொல்லி. அதுதான் வந்து இங்கே ஃபால்ஸாக, மீன்முட்டி ஃபால்ஸாக இங்கே கீழே வருதுங்க. இப்போ அதில் குளிக்கிறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ட்ரெஸ் எதுவுமே கொண்டு வரல, அதான் துண்டு ஒன்றுங்க வாங்கிட்டேங்க. 50 ரூபாய்ங்க இது வாங்கிட்டேன். வாங்க அப்படியே ஃபால்ஸுக்கு போகலாம். நம்ம இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு அந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணுங்க. இப்போ வந்துட்டு ஏற்கனவே காலையில் இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்க வந்தவங்க எல்லாருமே ரிட்டன் வந்துடுவாங்க. அதனால் நம்ம வந்து ட்ரக்கிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்ததுனால ஃப்ரீயாக குளிச்சிடலாம். நீட்டாக, யாரும் கூட்டம் இல்லாமல், ரஷ் இல்லாமல் குளிச்சுட்டு அடுத்ததாக போயிட்டு நம்ம இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிடல. காலையிலே சாப்பிடல, மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடல. அடுத்தது இப்போ மணி 2 ஆகுது. 3 மணிக்கு தான் வருவோம்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம மதிய சாப்பாடே சாப்பிட போகிறோம். வாட்டர் ஃபால்ஸுக்கிட்டே நிறைய ஹோம் ஸ்டே, அதாவது டென்ட் ஹவுஸ் மாதிரி நிறைய வந்துட்டு இங்கே பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே தூரத்தில் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலர் ஷீட் போட்டு, அது எல்லாமே வந்துட்டு இந்த டென்ட் ஹவுஸ் தாங்க. ஹோம் ஸ்டே ஃபேமிலியோடு வந்தாலும் இல்லை பேச்சுலர்ஸாக வந்தாலும் தங்குறதுக்கு வந்துட்டு இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இங்கே முன்னாடி அந்த அருவி ஊற்றுற இடத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க, தெரியுதுங்களா? முன்னாடி வந்தாச்சு. அப்படியே பக்கத்தில் போவோம். நம்ம ஏற்கனவே அந்த ட்ரெக்கிங் பண்ண டிக்கெட் நம்மகிட்ட இருக்குது, அதை காட்டிட்டு நாம் அப்படியே உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றுது பாருங்கள், தெரியுதுங்களா? தண்ணி ஊற்றுது பாருங்கள். இன்னும் நம்ம குளிக்கிறதுக்கு அங்கே மேலே போக சொல்கிறாங்க. வாங்க போவோம். தூரத்தில் தெரியுது பாருங்கள், ஒரு சின்னதாக ஊற்றிட்டு. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால
இப்போ நம்ம குளிக்கிறதுனா அங்கே போகலாம். இந்த சைடில் எல்லாமே கயிறு கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த கயிறை பிடிச்சி நம்ம மேலே ஏறி அந்த டாப்புக்கு போயிட்டு நம்ம குளிக்கலாம். ஆனால் குளிச்சுட்டு மறுபடியும் நம்ம இது வழியாக ரிட்டன் வர முடியாது. அந்த பக்கமே ஒரு வழி போதுங்களாமா, அது வழியாக தான் ரிட்டன் வரணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா இங்கேயே வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்குதுங்க. போதும், நம்ம மக்கள் மட்டும் இங்கே குளிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி இங்கேயே குளிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். மக்களே, தண்ணி இங்கே ஊற்றுது பாருங்கள். நாம் இந்த தண்ணியிலே குளிச்சிடலாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம்லாம் ஏற முடியாது. ஏற்கனவே ஒரு ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்ததுனால பயங்கர டயர்டாக இருக்குது. அதனால் இங்கேயே இறங்கி குளிச்சிடலாங்க. இங்கேயே தண்ணி நல்லா தான் வருது. இங்கே பாருங்க, கண்ணன் ப்ரோலாம் வந்துட்டு அவர்லாம் பக்காவாக டவுசரோடு வந்துட்டாருங்க. வாங்க வாங்க. இந்த மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ்லேயும் நம்ம குளிச்சாச்சு. நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டோம். கடையை பார்த்து சாப்பிட போகிறோம். வாங்க போய் சாப்பிட்லாம். கார் நிறுத்தின இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்ததுங்க. ஃபுட்டு இருந்ததாம்மா, வந்து உட்காந்தாச்சு. நம்ம கேரளா ரைஸுங்க, கேரளா ஸ்பெஷல், கேரளா நேட்டிவ் ஃபுட்டு, கேரளா ரைஸ் தான் நம்ம வந்துட்டு சாப்பிட போகிறோம். கேரளா ரைஸு, ஃபிஷ் கறி, அப்புறம் ஆம்லேட்டு சாப்பிட போகிறோங்க. மக்களே, கேரளா ரைஸு வித் சாம்பார், இங்கே ஒரு துவையல் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு கூட்டு இருக்குது, அப்புறமா மீன் குழம்பு கொடுத்தாங்க. மீன் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்கு. இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக ரூமுக்கு கிளம்ப போகிறோம். இந்த பானாசுரா ட்ரெக்கிங்கையும் அப்படியே மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸையும் முடிச்சுட்டு நீட்டாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு இப்போ நம்ம அடுத்ததாக நம்மளோட ரூமுக்கு போயிட்டுருக்குறேங்க. ஓகே மக்களே, வாங்க ரூமுக்கு போகலாம். நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு வந்துட்டோம் பாருங்க. பூக்கொட்டில் வந்தாச்சுங்க. அம்மனு இங்கே தான் நம்ம நேற்று ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் என்னோட பெட்டுங்க. ஓகே மக்களே, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு சாப்பிட்றது கீழே போவோம். சாப்பிட்டு வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். 2வது நாள் வயநாடு வந்து நம்ம 2வது நாள் ஆகுதுங்க. இப்போ வந்துட்டு டைம் 7:45 ஆகுது. நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நம்ம கடைக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்போ சாப்பிட்றதுக்காக கடைக்கு வந்துட்டு பரோட்டா, சப்பாத்தி, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பரோட்டா கறி, ஃபிஷ் கறி, சிக்கன் கறி, எக் கறி. ஓகே, எக் கறி. ஓகே மக்களே, பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டோம். அப்படியே சாப்பிட வேண்டியதுதாங்க. கமலேஷிமா, என்னது பரோட்டாவா? நல்லா இருக்குதா குழம்பு? நல்லா இருக்கு. நிர்மல ப்ரோ, பிரியாணியா? எப்போ பாரு பிரியாணி தான். நேரம் சரியாக 10:45 ஆகுதுங்க. நம்ம கிட்டத்தட்ட இந்த வயநாடு வந்து 2வது நாள் முடிய போகுது. இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த 2:30 மணிக்கெல்லாம் கிளம்பி 4 மணிக்கெல்லாம் அந்த பானாசுரா மலை ஏறுறதுக்காக டிக்கெட் வாங்குறதுக்காக நம்ம கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அந்த ட்ரெக்கிங்கையும் அப்படியே மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸையும் சிறப்பாக முடிச்சுட்டு இந்த டே 2 வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளைக்கு காலையில் 1:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 2லேருந்து 2:30 மணிக்குள்ளே பிரம்மகிரி மலையேற்றத்தை நம்ம பண்ண போகிறோம். நாளைக்கு ஃபுல் டே அதுதான் பிளானு. அதுக்கான டிக்கெட் கவுண்டருக்கு நம்ம ஒரு 2 மணி இல்லை 3 மணிக்கெல்லாம் காலையில் விடிய காலையில் போயிட்டு சேரணும். வயநாடு எபிசோடில் இந்த 2வது நாள் வீடியோவை நான் இந்த இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு அப்படியே உங்கள் ஃபங்க்ஷன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.